சமீபத்துல கூலி படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கும், பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வழக்கம் போல மக்கள் அவங்களுடைய விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. இதையும் தாண்டி லோகேஷ் கனகராஜ் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது மக்களுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். கூலி படம் என்னதான் ஒரு நல்ல படமா இருந்தாலும் நம்ம போன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இல்ல. ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஆவரேஜுக்கு மேல ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த படம் எல்லா படங்களிலும் இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. அங்கங்க பேன் இந்தியா ஸ்டார்ஸை கூட்டிட்டு வந்துட்டு படத்தை பேன் இந்தியா லெவலுக்கு ஆக்கணும்னு நினைச்சா நாங்கெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது லோகேஷ் கனகராஜ் மேல என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா, நீங்க எடுத்த கைதி, மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்த பல படங்கள் நல்லா இருந்தது, விக்ரம் அதை விட சூப்பரா இருந்துச்சு, யாராலையும் மாற்ற முடியாது. நான் லியோ படங்களுக்கும் வந்த விமர்சனம் என்ன பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 கோடி அடிச்சிருச்சு. பட் ஸ்டில் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அது விஜய் அப்படிங்கிற ஒரே ரீசன்னாலதான் 600 கோடி அடிச்சது. இதுவே வேற ஆக்டர் அதில் நடிச்சிருந்தா இந்த படம் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் மேல விமர்சனம் வச்சாங்க. ஆனாலும் அதுல எல்சியூ இருந்தனால சம்வாட் அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து பெருசா எதிர்பார்க்கப்பட்டது இந்த கூலி தான். இந்த கூலியில ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்சியூ இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு இவங்களே ஒரு கதையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கதையா இவங்களே சூப்பரா சொன்னாங்க. ஆனா கடைசியில லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னாருன்னா, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிலிம் தான் அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, அங்கங்க ஒர்க் அவுட் ஆகுது, மாசின்னு ஒண்ணுமே இல்ல, அமீர் கானை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, உபேந்திராவை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு பெரிய நடிகர்களோட நடிக்கிற பொட்டன்ஷியலே இவர் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா பேருக்கு இந்த ஊர்காவை தொட்டுக்கிற மாதிரி தான் கூட்டிட்டு வந்திருக்காரு, இது அவங்களுக்குன்னு ஒரு அவமரியாதையா இல்லையா, ஒருவேளை எடிட்டிங்ல ஏதாவது கட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கிறாங்க. ஒரு சில நார்த் இந்திய ரசிகர்கள், கன்னட ரசிகர்கள் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, இங்க இருந்து நீங்க நடிகர்களை கூட்டி வச்சுட்டு போயிட்டு வெறும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் சீன்ல நடிக்க வைக்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு வரீங்க, சம்பந்தமே இல்லாம அவரை நடிக்க வச்சிருக்கீங்க. அதுவும் அமீர் கான்ல எவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு நடிப்பாரு அப்படிங்கிறது நம்ம தங்கல் படத்திலே பார்த்திருக்கோம். சோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமீர் கானை அப்படி ஒரு ஆக்டரை நடிக்க வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணாம சும்மா ஹிந்தி படங்களுக்கு மாதிரி இதுக்கு ஒரு ஹைப் ஏத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அமீர் கானை நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துல பார்க்கும் போதே புரியுது. இதுல இருந்து என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் மேல இருந்த அந்த ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், இந்த மாதிரி இவர் கொண்டு வந்தாவே படம் சூப்பரா தான் இருக்கும், அது ஒரு எல்சியூவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் ரேட்டட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், சின்ன சின்ன டைரக்டர்ஸே நல்லா பண்றாங்க, இவர் ஒரு 2 படத்தை நல்லா கொடுத்துட்டு 3வது படம் 4வது படம் அதே பாடியில கொடுத்துட்டு அங்கங்க ஒரு மிளகா பொடி மாதிரி தூவி விட்டு எல்லாம் பாப்பாங்கன்னு நினைப்பு போல அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃபிளாப் கொடுத்தா கூட அவரும் ஃபிளாப் டைரக்டர் லிஸ்ட்ல போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ நீங்க இந்த கூலி திரைப்படம் பார்த்ததுல இருந்து இதுக்கும் கைதிக்கும் என்ன வித்தியாசம், இது லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் மாதிரி தான் இருந்திருக்குதா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.